கிறிஸ்மஸ்னாலே நம்மள பாதி பேருக்கு ஞாபகம் வருது இந்த ப்ளம் கேக் தான். அதுவும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ரம்மில் சோக் பண்ணி செய்கிற கேக்கோட டேஸ்ட்டே தனி. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் கடையில் இருக்க டேஸ்ட் வரலையா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான ப்ளம் கேக் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸ், செரி, பிளாக் அண்ட் ப்ரௌன், ரெசின், கிவி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போது இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி ஒரு கண்ணாடி ஜாரில் சேர்த்து ரம் ஊற்றி 7லேருந்து 30 டேஸ் வந்து சோக் பண்ணி எடுக்க போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸ் ஆச்சு சோக் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாஃப்டாக இருக்கும். கேக்கோட கேக்காக நல்லா பிளெண்ட் ஆகி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோக் பண்ணாமல் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏற்றினா அதோட வெயிட்டுக்கு எல்லாமே கேக்கோட பாட்டமுக்கு வந்துடும். கேக் ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாமல் எல்லாமே வந்து பாட்டமில் மட்டும் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ சோக் பண்ணி செய்யுங்க. 30 டேஸ் சோக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் பட்டை, சிப்பு, ஜாதிக்காய் இது 3ஐயும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரமல் செய்யலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆனதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வந்து 60 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 by 1 வந்து 3 முட்டையை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்பைஸ் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது ஸ்லோலேருந்து ஹை ஸ்பீட் வச்சு பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இது பீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜெஸ்ட்டு, அதாவது ஆரஞ்சு தோல் துருகுனதை ஆட் பண்ணுறோம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரமல் வந்து ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக வேணும்னா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுங்கள். இல்லை ஃபஜ்ஜியாக வேணும்னா பேக்கிங் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு பொறுமையாக வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சோக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். எந்த அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலருக்காக நான் கொஞ்சமாக வந்து கோகோ பவுடர் கூட வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், பேட்டர் ரெடி. இப்போ ஒரு டீனில் பட்டர் ஷீட் வந்து போட்டு சைடு ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான ப்ளம் கேக் வீட்லேயே ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் கட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்குது. நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து சோக் பண்ணி எடுத்ததுனால நம்மளுக்கு கேக்கோட கேக்காக நல்லா பிளெண்ட் ஆகியிருக்கு. சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தாலே தெரியும். சோக் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே பாட்டமில் வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.